ஆதியே துணை. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நமது புதுக்கோட்டை நிகழ்வு சபையில் நமக்கெல்லாம் ஒரு சிறப்பான முத்தி பேரில் நாம் கொண்டாட காத்துக் கொண்டிருக்கும், ஆவலாக நாம் அனைவரும் கொண்டாட காத்துக் கொண்டிருக்கும் அந்த நம்முடைய கங்கை முகத்தராய் எழுந்துருளிய நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலையாண்டவர்களின் கார்த்திகை திருநாள் பற்றி சிறப்பு முத்தி பேரையாக இன்று நமக்கு அதை தொடங்கி வைக்க இருப்பவர் இந்த புதுக்கோட்டை நிகழ்வு சபையில் நமக்கெல்லாம் வேண்டிய போதெல்லாம் கேட்ட போதெல்லாம் அந்த தெய்வத்தின் அருளமுதங்களை நமக்கு வாரி அத முத்துக்களை மூழ்கி எடுத்துக்கொண்டு நமக்காக வந்து தந்து கொண்டிருக்க நமது மாமா மெய்வழி சீனிவாச முதலாளர்களை இந்த புதுகை நிகழ்வு சாரி அழைப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அனைவருக்கும் நமஸ்காரம். வாங்க மாமா, நமஸ்காரம். சதுர்க்கும் கோடிகாலம் கருத்தில் உள்ள சர்வ மூலமும் ஆகிய யுகவான் சாலை ஆண்டார்களே முக்தி பகலுக்கு. இந்த புதுக்கோட்டை நிகழ்நிலை சபை தொடர்ந்து ஆர்வத்துடன் நடத்தி வரும் திரு சிவராஜனுக்கும் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும், இதில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் வேண்டி பிரார்த்தித்து நம்ம இந்த முக்தி பெறுவதை தொடங்குவோம். அருள் விளக்கே அருள் விளக்கே அருட்சுடரே அருட்ஜோதி சிவமே அருள் அமுதே அருள் நிறைவே அருள் வடிவ பொருளே இருள் கடிந்தின் முளம் முழுதும் இடம் கொண்ட பதியே இருள் கடிந்து என் முளம் முழுதும் இடம் கொண்ட பதியே என் அறிவே எனக்கு நிக உடவே மறுபடிந்த மாமணியே மாற்றறியா பொன்னே மன்றில் நடம் புரிகின்ற மணவாளாய் எனக்கே தெருளடித்த திருவாளா ஞான உருவாளா தெய்வ நடத்தரசே நான் செய்மொழியேற்றருளே. கார்த்திகை தீபம் பிறக்க போது கார்த்திகை ஒரு என்ன சொன்னாங்க, இது தமிழ்ல 8வது மாதம், இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாங்க. மற்றவங்கெல்லாம் 8 நமக்கு இந்த மாதம் எட்டிடுச்சு. அப்ப காற்றும் தீ கை கொண்ட அவர்களை நாம் தேடி அடைஞ்சிட்டோம். ஆனால் அவங்க என்ன செய்யறாங்க, இருள் கடிந்து என் உளம் முழுதும் இடம் கண்ட பதியே. அப்ப நம்ம அவர்களை தரிசிப்பதற்கு முன்னாக நமக்குள்ள இருந்தது இருள் தான். இருள் கடிந்து என் உளம் முழுதும் இடம் கொண்ட பதியே என் அறிவே எனக்கு இனிய உறவே மருள் கடிந்த மாமணியே மாற்றறியா பொன்னே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இருளை அகற்றி பிரகாசத்தை தரக்கூடியதுதான் கார்த்திகை தீபம். அவர் தீ அப்படின்னும் போது தீக்கு 2 சுபாவங்கள் உண்டு. ஒன்று உஷ்ணத்தை தருவது, மற்றொன்று வெட்ட பிரகாசம். இருளில் இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ தீ சூடும் பிரகாசத்தையும் தரக்கூடியது தீ. அந்த தீ முதல்ல என்ன செய்கிறது, மரணக்குழிவை தீக்குகின்ற தீயாக இருக்கிறது. அடுத்து என்ன செய்யுது அப்படின்னா, இதயத்தின் இருளை தீர்த்து சர்வ மூலமந்திரங்களை பிரத்யட்சமாக தோற்றமாக பிரகாசமாக எடுத்து செய்கிறது. அதான் அந்த தீயினுடைய முக்கியமான செயல். அதை அழகா சொன்னாங்க, அஞ்ஞானமாகிய இருள் மூடிய குருடனுடைய கண் ஞானம் என்னும் மைலீட்டிய கருவியால் எவரால் திறக்கப்பட்டதோ அந்த குருவிற்கு நமஸ்காரம். அப்ப அஞ்ஞானம் என்றும் இருட்டை திக்கக்கூடிய ஆசானுடைய அந்த அருள்வடிவ வசிப்பாகிய அந்த அமுததாரதான் இதயத்தின் இருளை நீக்கக்கூடிய தீ அப்படிங்கிறாங்க. அப்ப தீக்கு அந்த பிரகாசம் இதய இருட்டை நீக்கும். இறுதியில் வரும்
மரணமாகி அந்த குளிரை நீக்குகின்ற சுபாவமும் அந்த தீக்கு இருக்குது, விஷத்தை தருகின்ற சுபாவம் அப்படிங்கிறாங்க. அப்ப ஆசானுடைய அந்த அருளமுத வர்ஷிப்பு தான் போதம் என்பதே விடக்குவும் அவித்தை குறை இருளா. அப்ப போதம் என்பது ஆசானுடைய அருளமுத வர்ஷிப்பாகிய அந்த அருளமுத வர்ஷிப்பு தான் விளக்கு அப்படிங்கிறாங்க. மற்றதெல்லாம் அவித்தை பொய் இருள் அப்படிலாம். தீதிலா விளக்கு எடுத்து இருள் தேடவன் சிக்காது. ஆசானுடைய அருளமுதமாகிய அந்த தீபத்தை கொண்டு நாம் வேதங்களை ஆராய்ந்தால் வேதத்தில் இருளான பகுதியே இருக்காது. ஆதலால் அறிவாய் என்ற இடத்தில் அறியாமை ஏதும் இல்லை என்று எம்பிரான சூழ்ச்சியே இயம்பும் அப்படின்னு ஞானிக பேசி வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம கார்த்திகை தீபத்துக்காக அழகா பாடல்கள் எல்லாம் பாடி வச்சிருக்கிறாங்க தெய்வம். அத கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா இன்னும் பல பேர் பார்க்க வேண்டும். நமக்கு கொஞ்சம் நம்ம சுவைத்த பகுதி வரைக்கும் பார்ப்போம். அப்ப அந்த கார்த்தூண்டி அதுக்கு கொடியேற்ற பாடுற பாட்டு என்ன அப்படின்னா, பூத்த பொய்ப்பவர் நீர்கடை புன்னனை தீர்த்து கட்ட திருகுளம் கொண்டினால் கார்த்திகை யுகத்தவ காணிலே ஏத்த வெண்கொடி வெண்ணி இங்கே அப்படிங்க. இப்போ ஏறது வெண்கொடி. அதனால பூத்த பொய்ப்பவர் நீர்கடை புன்னனை தீர்த்து கட்ட அவர்கள் சாவை நீக்கி வாழ்வை வரமாக. அதுதான் சொன்னாங்க, யமபயத்தை தாண்டாத எவ்வாறும் வாழ்வும் அல்ல, யமபயத்தை கடமையிலோ எவ்வாறும் வாழ்வாகும் அப்படிங்கிறாங்க. அடுத்த அழகா சொல்றாங்க, அந்த பிச்சாண்ட திருக்குற பாடலையே நம்ம பார்த்தோம். தூளப்பிணி குளம் வேறொரு தோற்றிட மேல வடநாடு விட்டு இங்கு இறங்கி வந்து அப்படின்னு ஒரு கனி. அடுத்த கண்ணில் என்ன பாருங்க, காற்கும் தீ கை கொண்டு ஒரு கார்த்திகை என விண்டு வேற்றுரையா சாலை விடுதி விடுதியாய் சேர்த்து வந்தார்கள். அவர்கள் என்ன காற்கும் தீ, அவ தீயினுடைய சுபாவமாகிய மரண இருளை நீக்குகின்ற தீ அப்படிங்கிறாங்க. அடுத்து சொன்னாங்க, அந்த தோழப்பிணிக்குளம் வேலை தோற்றிட. தோழப்பிணிக்குளம் எது அப்படின்னா மரணம். அடுத்து என்னன்னா ஜாதி. அந்த ஜாதியை எப்படி தீர்க்கிறாங்களான்னா, வேலைகளின் சூழ் உலகில் மெய்யார் என்ற வள்ளியிருளை மாற்றவென்று முன்னோர் நாளில் காலையிலும் சூரியனும் முழுநிலாவும் கலந்து முடிவு கட்டிவிட்ட காரணத்தினால் மாயனும் ஜாதியோட இருப்பரப்பை மாய்த்து ஒரு பெரும்பாமாய் உரையவி செய்ய சாயென்று வந்தது. இந்த பொன்னரங்க சபையில் உள்ளோர் எல்லோரும் நெடுநாள் எண்ணாலும் நீரூடி வாழ்க. மாயனும் ஜாதியோட இருப்பரப்பை நீக்குவதற்காகத்தான் இந்த நீர் சபை வந்தது அப்படிங்கிறாங்க. அடுத்து சொன்னாங்க பாருங்க, அந்த கார்த்திகை பாடல்ல முதல் பாடல் என்ன, சத்திய மெய்வழிச்சாலையை பத்தி கொண்டு படைத்தினால் காணிலே ஒத்தையான தவத்தேடி கண்ட சிப்பஞானத்தில் தீர்க்க தரிசனம். அவ சத்திய மெய்வழிச்சாலையை பத்தி கொண்டு படைத்து இந்நாள் காணிலே. அப்ப மெய்வழிச்சாலை அப்படின்னா என்ன அப்படின்னா சொல்றாங்க, மெய்வழிச்சபை அப்படின்னா இதுகாலம் சர்வ மத வேத சிகரங்களாகிய பிரணவம், ஏகாட்சரம், சடாட்சரம், அஷ்டாட்சரம், காயத்ரி, கரிமா முதலிய உயிர் தோற்றத்தில் நிலவும் மூலமந்திரங்கள் எல்லாம் எழுத்தாளர்கள் என்று அவரவர்களுக்கு தாங்கள் கற்றுள்ள நூலறிவுக்கு தோன்றியபடி அர்த்தம் பண்ணும் வெறும் சொற்களாய் ஜீவனுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லாமல் பெரும்பாலும் போய்விட்டபடியால் அந்த மூலமந்திரங்களை மனித குலத்தை நடமாட வைக்கும் ஜீவ சுத்தாவியின் ஆத்ம வடிவினுக்குள் அண்டாண்டங்களும் நிறைந்த பொருளாக மகா வலிவில் பிறங்க உறுதியுடன் நின்று விளங்கச் செய்வதாகிய இம்மெய்ஞான மெய்யான பிரயோசனத்தை தெல்ல தெரிய தந்து செயலாற்றி வருவது இம்மெய்வழி சபை. அங்க முதல் வரியே இருந்தாங்க, சத்திய மெய்வழி சபை. சத்தியம் எதுனா சர்வ மூலமந்திரங்களையும் எழுத்தாக போன வெறும் சத்தமாக போன மூலமந்திரங்களை ரூபமாக பிரத்யட்சமாக தோற்றத்திற்கு வந்து அவர்களை அண்டிவர்கள் அனைவர்களையும் ரிஷிகளாக மந்திர திருஷ்டாவாக ஆக்கி வைக்கிறார்கள் என்பதுதான் சத்திய மெய்வழி சபை சாலையை பத்தி கொண்டு படைப்பினால் காணிலே. படைத்து வைத்த பின்பு பேசுகிறார்கள் படைப்பினர். ஆனால் தேவன் சொல்றாங்க, நாம் சொல்லிவிட்டு போகிறவர் அல்ல. இதுதான் முக்கியமானது. எந்த வேத சாஸ்திரங்கள் படிச்சாலும் நான் நடக்கிறேன் நமக்கு என்ன வழி அதுக்குனால படிக்கிறவங்களுக்கு நான் கிடையாது. ஆனா தெய்வம் ஒட்டினா இந்த மெய்வழியை நாம் உண்டு பண்ணியே உங்களுக்கு பிரத்யட்சமாக தோட்டத்தில் சர்வ மூலமந்திரங்களையும் தோட்டத்துக்கு வரவேற்றேன், எழுத்தாகவும் சப்தமாக போன மூலமந்திரங்களை அப்படிங்கிறாங்க. அதனால்தான் சத்திய மெய்வழி சபை சாலையை பத்தி கொண்டு படைத்தினால் காணிலே ஒத்தையான தவத்தேறி கண்ட இச்சுத்த ஞானத்தின் தீர்க்க தரிசனம். தேவன் யாருன்னா ஒத்தை ஆணுகுரு உத்தியோகனரே அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஒத்தை அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் நம்ம பார்ப்போம். ஒத்தை மனம் படைத்து சித்த தூணில் நோக்கில் ஓதுமை தண்டர் என உரைக்கலாமே அப்படின்னு தேடுபடுவது.
ஒற்றை மனம் படைத்த அட்டரணன் என்ற உலகால போய் மானியம் பக்கம் 241 வருது. மாயா ரட்சகத்தன்மை ஓயாக பூத்து விளங்கும் ஒற்றை மனத்து சுத்தம் ஓங்கிய அது மாண்புமிகு பக்கம் 283 வருது. இங்க என்ன சொன்னாங்க பாருங்க, சுத்த ஞானம் அதை எப்படி இருக்கிறாங்க, ஒற்றை அவர்களுக்கு யாரும் துணை கிடையாது. அதனால சொன்னாங்க மாயாத ரட்சகத்தன்மை ஓயாக பூத்து விளங்கும் ஒத்தை மனத்து சித்தம் ஓங்கிய. அடுத்து இன்னொரு இடத்துல சொல்றாங்க பாருங்க, சித்தே வீடாக முத்தி வீழ்ச்ச தடி நீழலில் சுத்தம் படித்து தேடி தேடி ஒத்தை மனம் படை குன்றி நின்றார். இது எப்படிப்பட்ட சுத்தம்? தெளித்து தெளித்து வடித்து தெளித்து எடுத்த சுத்தம். அதனால என்ன சொன்னாங்க, சுத்தம் வடித்து தெளித்து எடுத்த ஒத்தை மனம். 2 தடவை சொன்னாங்க, ஃபில்டர் பண்ணி. அதான் சித்தி விழாத புகையிலேறி முத்தி விரிச்ச தடிநிழலில் சுத்தம் வடித்து தெளித்தெடுத்த ஒத்தை மனம் படை தோன்றி நின்றார். அவர்கள் ஒத்தையாகத்தான் இருந்தார்கள். அடுத்து சொன்னாங்க பாருங்க, அவர்கள் யார் அப்படின்னா, சிந்தை ஒன்றி சிவாய மஞ்சையும் சேவை கண்டு கலந்தனால் சிந்தையற்ற தனிச்சலமைப்பு ஒரே இறங்கும் தெய்வம் தான் தானாகி அப்படிங்கிறாங்க. சிந்தை ஒன்றி சிவாய மஞ்சையும் சேவை கண்டு கலந்தனால் சிந்தையற்ற தனிச்சலமை பதிவுமாகும் சித்திர பூஞ்சாவடி தில்லையாகும் அப்படின்னு சொல்லி அடுத்து சொன்னாங்க. ஓரறிவாய் விளங்கும் தெய்வீக திருப்பணியில் வீடு கூறேறி என்று வரும் இளம்பழ பிடிப்பானது அப்படின்றாங்க. ஓரறிவுதான் ஆசான் அவர்கள் கொடுத்த வேலை நம்ம செய்யறது அப்படின்ற ஓரறிவை அடுத்து நினைப்பதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு அவர்கள் தங்களை சரண்டராக்கினாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, அட்டிமாபுரம் அண்ணல் பராபர சுத்த வான்துறை. அந்த சுத்தம் அப்படிங்கிறது என்னதான் அழகா நடத்துனாங்க. அவங்க யாருன்னா வான்துறை நிறைய நல்ல ஞானிகளிலே இவர்கள் தான் சுத்தம். அத்திமாபுரம் அண்ணல் பராபர சுத்த வான்துறை சொன்ன எனக்களை ஒத்தையான மறையை மூடி அழுத்திய உத்தியோகனாலே போதும் மாண்பியம். அவர்கள் ஒத்தையாகத்தான் இந்த வீட்டேரை செய்தார்கள் அப்படிங்கிறாங்க. அதனால ஒருத்தர் பாடுறாரு, ஒருவனையே போற்றி என்னை துணையற்ற ஏகநாயகன். அதனால அவங்க பாடுறாங்க, ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி மாணவர் குருவனே பரவனே போற்றி எங்கள் கோமள குழந்தே போற்றி வருகின்ற என்னை நின்பால் வாங்கிட என்று வேண்டும் போற்றி தகுத நின் பாதம் போற்றி தனியை தீர்த்தே. அங்க என்ன சொன்னாங்க அழகா, ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி அப்படிங்கிறாங்க. அவர் ஒருவர் அப்படிங்கிறது இன்னொரு அழகா சொல்றாங்க பாருங்க, கேட்டாரு மரியாதான் கேடு ஒன்றும் இல்லான் கிளையிலான் கேடாரே எல்லாம் கேட்டான். யாரும் அண்ணன் தம்பி அக்கா தம்பி அப்பனார் யாரும் அழகம் ஆர்த்து சொல்றாங்க. கிளையிலா அப்படிங்கிறாங்க. கேட்டாரு மரியாதான் கேடு ஒன்றும் இல்லான் கிளையிலான் கேடாதே எல்லாம் கேட்டான் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பாடல்ல அழகா இன்னும் அழகா சொன்னாங்க, எல்லையார் எம்பிரான் மற்றும் யாவருக்கும் தந்தை தாரை தம்பிரான் தன்னை கடத்தியான். எல்லோருக்கும் அம்மையாகவும் அப்பமாகவும் இருக்கிற அவர்கள் தனக்கல்வியாளர் அப்படின்னு அவர்கள் ஒற்றை அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னாங்க, ஒற்றையான தவத்தேரி கண்ட சித்த ஞானத்தின் தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் அப்படின்னா தரிசனம் தீர்க்க தரிசனம். எல்லா ஞானிகளும் நம்ம தெய்வத்தை பற்றி ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு 4 வரி 5 வரி ஒவ்வொரு காலம் நேரம் ஒவ்வொரு இடத்தை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த அருந்தாரி அவர்கள் தான் இதுவரை வந்த எல்லா ஞானிகளுடைய தீர்க்க தரிசனங்களையும் ஒருங்க தீர்க்கமாக என்னது அப்படின்னு கண்டு அனுபவித்தவர்கள். அப்ப அந்த கண்டு அனுபவித்தவர்களை ஆக்கிய அவர்களுடைய தன்னை தான் சொல்வதுதான் தீர்க்க தரிசனம். பாத்தியா அங்க சொல்லி வச்சுக்கிறாங்க, அங்க நடக்கிறது. அதான் சொன்னாங்க, கண்ட சத்திய தீர்க்க தரிசனம். பார்த்து ஒவ்வொன்றையும் அனுபவிச்சு கண்ட சத்திய தீர்க்க தரிசனம் விண்ட திட்டம் விளங்க நடப்பது பண்டை ஊழ் விதி எழுத்தின்படி தண்டும் கார்த்திகை தொட்டு நடக்குதே எது வருதீரோ கார்த்திகையே அம்மம்மா வருதீரோ கார்த்திகையே
எங்கும் சிறிதும் கண்டதில்லை இது போல் ஒரு வருகைதோர் கார்த்திகையே. அப்ப கார்த்திகை வந்துச்சு, அப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அடுத்த பாடல்ல மொத்தம் இந்த பாடல் 14 பகுதிகளாக இருக்குது. அந்த 14 பகுதியில ஒவ்வொரு பாடல்லையும் அந்த முதல் 3 வரிகளை இது அழிந்து போகுதுன்னு சொல்லுவாங்க. பேராத பாவம் எல்லாமுமே பேர்ந்திடும், தீராத வினையெல்லாம் தீந்தொழிந்து ஆயிடும், கூறா குவாரம் பொய்யும் குடி ஓடிடும் அப்படின்னு 3 வரியில அழின்னு சொல்லுவாங்க. 4வது வரியில அந்த முறைக்கிற அந்த விட்டலுக்கு சொல்றாங்க, மாறா சத்தியம் வாழ்வு வளர்ந்துடு. அப்ப அந்த சத்தியம் வளர்றதுக்காக இந்த 3 அழிஞ்சு போகுது. எது? வேறாத பாவம் எல்லாம் பேர்ந்திடும், தீராத வினையெல்லாம் தீந்தொழிந்து ஆயிடும், கூறா குவாரம் பொய்யும் குடி ஓடிடும், மாறா சத்தியம் வாழ்வு வளர்ந்திட அப்படின்னு அந்த 4வது பாட்டுல அழகா சொல்றாங்க. அப்போ எல்லா பாடல்கள்லயும் அந்த 4வது வரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வரியிலையும் மாறாத சத்தியம் வாழ்வு வளர்ந்திட. அடுத்த பாடல துஞ்சா வாழ்வு வரம் துறந்தும் பால் எங்குமே இருட்டில்லா சீர்வாழ்வு எங்கும் மங்காதவங்க சத்திய செங்கோல் தழைத்துவங்கி வாழ்ந்திட, உய்யும் சத்திய ஆட்சி ஓங்கிட வென்றோனி வெல்லும் சத்தியம் நின்று விரிக்கவே உலகெங்கும் மட்டில்லா வரம் வாழ்வு மாநில துவங்கிட அப்படின்னு சொல்லி மெலிவுற்ற ஞானகம் பொலிவுற்று ஏறிட, நலிவுற்ற நீதிக்கண் தெளிவுற்று பலம் ஏற, இழிவுற்ற யதார்த்தம் மணிவுற்று பலனோங்க, தெளிவற்ற உலகெங்கும் நலமுற்றி ஓங்குவோங்கவே அப்படின்னு அந்த 4வது வரியில் மொத்தம் 4 வரியில இங்க வாழ்த்துதலாகவே நமக்கு பெற வேண்டியது அவர்கள் அழகாக சொல்கிறாங்க. அடுத்து நாங்க பாருங்க, பழுத்த சத்திய செங்கோல் படர்ந்து வேறுகின்ற போத பவமெல்லாம் மூன்றோடைய போனபின் வேத நெறி நீதி விளங்க உலகெங்கும் மாதம் மும்மாறி வழங்க எக்காலமும் போதும் பேர் என்ப உயர்ஞான வாழ்வையர வருகிறோ கார்த்திகையே அம்மம்மா உறுதிக்கிறோம். அப்ப எவ்வளவு அருள் பிரசாதங்களை இந்த பாடல்களில் 4வது வரியில வைத்து நமக்கு இனமாக செய்கிறார்கள் அப்படிங்கறதான் இங்க அழகான உதாரணம். அடுத்து சொன்னாங்க பாருங்க, தெய்வம் யார் அப்படின்னா கார்த்திகேயர். அவங்க என்ன விளக்கு ஏற்றினாங்க அப்படிங்கிறத மாநிலத்துல 71வது பக்கத்துல சொன்னாங்க. ஆயிரம் ஆயிரக்கணக்கான சிஷ்ய குழாங்கள் திரண்டு ஏறி வரும் இதனாலே பிரம்ம வித்தையின் செயலானது பழம்புறமை புதுக்கருக்கு பேரி செழுங்கொழுந்தோடி குணப்பணர் விரித்து சர்வகுணார் எதற்கும் கைவந்த லபிகுதவு யதார்த்த குன்றே கொடி வீசிக் கொண்டிருக்கும் மகாவும் பொருந்தியவை உண்டு பண்ணி என்ன செய்யறாங்க? வேரிருள் கடிந்து செவ்வீரடைய மறைவடார் திருக்கோல திருவிளக்கு ஏற்றி காட்சி 20 என்ன அழகா இருக்கிறான்னு பாருங்க. மகா மரத்துவம் பொருந்திய மெய்வழிகளை உண்டு பண்ணி பேரிருள் கடிந்து மரணம் அதுதான் பேருள். அதான் அந்த கார்த்திகை 20 அது சொன்னாங்க. துஞ்சா வாழ்வு வாரம் போறாங்க. துஞ்சா இறப்பு. அதான் சொன்னாங்க. பேரிருள் கடிந்து செவ்வீரடைய மறைபடாத திருக்கோல திருவிளக்கு ஏற்றி யுகவான் அறிய அறிய முடிய செய்ய என வளரவிட்டு கொண்டிருக்கும் கர்த்தாதி கர்த்தராகிய நம் குழந்தைக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன அழகாத இடத்துல பேசுறாங்க பாருங்க. அடுத்து சொல்றாங்க, இன்னொரு இந்த ஞான நூல்ல எதனால் அவர்கள் கார்த்திகேயர் அப்படிங்கிறாங்க. அது சொல்றாங்க பாருங்க. வாழ்க்கையிலே பாசாலம் 3 கொண்டே வஸ்தான வஸ்தோடே வணங்கி சென்றே காலத்தில் நம் கருவிகளை கொன்றதாலே கார்த்திகை ஈஸ்வரன் என்று எனக்கு பேரு. நம்முடைய அரசாங்க தெய்வம் வஞ்ச புலன் சதிக்கும் மரணி செய்யும் வாழ்வைக்கும் அஞ்சிது எனது நெஞ்சம் உமர் அடிநிலை தந்துள்ளோம். அப்ப அந்த பஞ்ச புலன்களாகிய அவைகளை அந்த கருவிகளை கொன்றதாலே காக்கும் ஈஸ்வரன் என்பதே என் பேர் அப்படின்னு அந்த யோகஞான சுப்பிரமணிய யோகஞானத்துல அழகாக அந்த 500வது பாடல்ல சொல்றாரு. அப்போ எல்லா விளக்கும் விளக்கல்ல அப்படின்னு சொன்னாங்க. எது விளக்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கு விளக்கு அப்படின்னாங்க. இங்க மெய்யதான் பேசுறாங்க, மெய்யதான் விளக்குறாங்க. அழிந்து போகிற மெய் என்று சொல்லப்பெறுகின்ற ஆனால் அழிந்து போகு அதை நிஜமாக மெய்யாக நிச்சய தேகமாக மாற்றிக்கிறாங்க. அதனால்தான் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு இந்த பொய்யா விளக்கு அவருடைய ஆசானுடைய
அவ்வளவு வர்ஷிப்புத்தான் அந்த பொய்யா வழக்கு அப்படிங்கிறதையும் திருவள்ளுவர் அழகாக சொல்றாங்க. அடுத்து சொன்னாங்க பாருங்க, எது போனாலும் ஜாதி மத மேல மட்டும் போகவே போவாது அப்படிங்கிறது சொல்றாங்க. 12 சந்தானங்கள் பெற்ற அவதாரமூர்த்தியை சிவன் மகதி என்பது அவரை இறுதி காலத்தில் தென்னாடுடையவராக விளங்கி நின்று என் நாட்டவருக்கும் இறைவனாக பற்று பெறுவார் என்பது ஆணி பொன்னாட்டு அருந்தவச்சமலாகிய மாணிக்க பாசன பெருமானின் தீர்க்க தரிசனம். அந்த காலம் அந்த அருந்தவ முதலும் இதோ உங்கள் தலை செடிக்க வந்து வாய்ப்பு கொண்டதே, இது என்ன தெய்வ வசந்த காலம், இதான் மனுமக்களின் வசந்த காலம் அப்படிங்கிறாங்க. இதோ உங்கள் தலை செடிக்க வந்து வாய்ப்பு கொண்டதே, இது என்ன தெய்வ வசந்தம், கண் காது முதலிய உன் அங்ககுலங்கள் உன் இச்சைப்படி அடங்கி நடக்கின்றனவா? இல்லை. உன் தூக்கம் உன் சுவாசம் உனக்கு அடங்கி நடக்கின்றனவா? இல்லை. அவற்றையெல்லாம் அடக்கி ஆழ பழகிய பின் அல்லவோ உன் நினைவு ஓட்டம் உன் அகமுகத்தில் அடங்கி விழுங்கும். அவ்வண்ணம் அடங்காது மதம் சூழ்கின்ற அவைகளை அடைத்து ஆளுகின்ற மகா தவ வல்லபமே மெய்மதம். அந்த மதம் இந்த ஒரு மாநில ரூபம் தாங்கி முன் வந்திருக்கிறது. மரங்கிறத எழுத்தல்ல, சரகு மூலம் மந்திரங்கள் அதெல்லாம் தராங்க. சைவ திருமேனி அப்படிங்கிறாங்க, அது ஒரு தேகம் இருக்கு. திருமேனி தாங்கி நம் மூலக்கண்கள் காண எழுந்திருந்தது. அதான் அழகா சொல்றாங்க. அந்த மதம் இந்த ஒரு மாநில ரூபம் தாங்கி முன் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சைவமாகட்டும், வைணவமாகட்டும், சராசர மதமாகட்டும், புத்த மதமாகட்டும், ஜெயின மதமாகட்டும், கிறிஸ்தவ மதமாகட்டும், இஸ்லாமிய மதமாகட்டும், சீக்கிய மதமாகட்டும், எந்த கோடி காலத்தில் படைத்த எந்த ஒரு மதமாகட்டும் அவை யாரும் இவன் கையடக்காமே என்று அந்த மதம் செயல் நிரூபணையோடு அழகு செய்து இக்கானகத்தில் கொடியேற்றி எல்லோரையும் கூடி அழைத்துக் கொண்டிருக்கிறது. அதுவே ஆதி மதம். அதற்கு யமனை அடக்கி ஆளுவது என்பது ஒரு பெரிய காரியமா அப்படிங்கிறது. அதான் சொல்றாங்க, துஞ்சா வாழ்வு வரம் துலங்க பார் எங்குமே இருட்டில்லா சிறுவாழ்வு எங்கும் மங்காதவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்றாங்க, வில்லாத மனவேதம் வீரிட்டு மாங்கிட வெல்லும் சத்தியம் நின்று வீழ்க்கவே உலகெங்கும் வருதிக்க ஒரு கார்த்திகையே, அம்மம்மா வருதிக்க ஒரு கார்த்திகையே அப்படிங்கிறாங்க. அடுத்து நான் பாருங்க, காக்கும் தீ அப்படிங்கிறாங்க. தீ என்றால் எல்லாத்தையும் தன்வசமாக்கி அழிச்சு இல்லாம போயிடும், இல்லாத அசுத்தங்களை நீக்கும். அதான் சொன்னாங்க, எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி தன்மயமாக்கக்கூடியது தீ. அப்படி ஆக்கும்போது சுட்டு தீத்து இம்சித்து அவற்றின் உருவை மாற்றி தன்மயமாக்குவதுதான் தீயினுடைய வேலை. ஆனால் ஒரு தெய்வ ஆசானின் பிரம்ம பிரகாசக்தி உன்னை சுட்டு கொளுத்தி இம்சியாது பூ போல நின்று உன் பாவங்களை எல்லாம் சுத்திகரிக்கும். அப்படி செய்து யமன் எல்லையில் வெற்றி காண செய்யும் தீயே வெற்றி தருகின்ற பூ போன்ற தீயாகிய தெய்வம். அது அழகா சொன்னாங்க, அது ஒரு குளிர் தீபம் அப்படிங்கிறாங்க அந்த கார்த்திகையை. அடுத்து இன்னொரு சொல்றாங்க பாருங்க, நன்றி என்றால் நன்மை பயக்கின்ற நம் தீ ஒரு தலைமுறை உன்னை நாராடாது காப்பாற்றிக் கொண்டிருக்கிறதே, அது எது என்று நினைத்து அதற்கு ஒரு நன்றி சொல்ல கூட ஒரு கோணல் அப்படின்னு செய்து கேட்கிறாங்க. அதான் அழகா சொல்றாங்க, நன்றி என்றால் நன்மை பயக்குகின்ற நம் தீ இவனை ஒரு தலைமுறையாலும் தூக்கிக் கொண்டு சுமந்து கொண்டு அலைகிறது. அது புரிந்துவிட்டால் இவன் உடலுக்குள் இருந்து கனம் கட்டி ஏறுகிறது. நீதி எனும் பொருள் எது, நீதி எது என்று எத்தனை வேத சாஸ்திரியம் படித்தவரா இருந்தாலும் தெரிய வருமா? இந்த ஒரு விளக்கம் யார் அறிவிக்காவது பொருந்துமா? நீதி எனும் பொருள் மனுத்தான். ஏன்னா இவனுக்குள்ளதான் அந்த தீ இருக்கிறது என்று யார் நீதி என்ற பொருள் மனுதான் என்று யாராவது எடுத்துக்காட்டி நிரூபித்திருந்தா இந்த ஒரு விளக்கமே இவன் தலை கொள்ளாது. இதை லேசாக நினைக்கக்கூடாது. இதனுள் கோடா கோடி அடங்கி இருக்கிறது. இது நினைத்து நினைத்து பார்த்தால்தான் வெளியாகும். நீதியினும் பொருளான நித்தியத்தை அடங்கும் வேலை ஒன்றுக்காகவேதான் மனுவை படைத்தது. மனுவனுடைய ஒரே கடமை இதுதான். ஓதி இதை உணர்ந்து அறியாவிட்டால் நரகத்தில் அரக நேரம் எடுத்து ஊறுபட்டி ஆக வேண்டும். கொல்வது என்றால் இல்லாமல் போவது என்று பொருள் அல்ல.
ஆனால் இவன் செத்தால் இல்லாமல் போக முடியாது. இருந்தால் ஒரு நித்திய சுத்தத்தில் வாழ வேண்டும், இல்லை என்றால் நித்திய நரகத்தில் இடர்பட வேண்டும். மனு சாகவே முடியாது அல்லவா? நீ மெய்வெளியை கை போட்டால்தான் எல்லாவற்றையும் அனுபவிக்க நாம் இனாமாக தருகிறோம். இல்லை என்றால் அவ்வளவும் கடன் தானே. அப்ப நீ வாங்கிய கடன் என்ன அப்படிங்கறத அழகப்படுறாங்க. அந்த தீயான அந்த உஷ்ணமானது தான் நமக்கு தெரியாம அருட்பிரகாச அமுதாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அடுத்து சொன்னாங்க பாருங்க, அதை தருவது எது அப்படின்னா மதினா அவர்கள். உன் நாவு உன்னை எல்லாவற்றையும் உள்ளே தருகிறது, இந்த மெய்யை வெளியே தள்ள மாட்டேன் என்கிறது. இந்த உலகத்தில் ஒரே நாவு தெய்வமானவனுடைய திருநாவு இருக்கிறது, அது மெய்யை வெளியே விடுகிறது. உன் நாவ மாதிரி உணவு சுவை பார்க்கிற நாவு அல்ல, உன் செவி வாங்க சுவை ஊட்டும் நாவு. அதுதான் மக்கா மரி நா. அது எப்படின்னா நீதியை விதைக்கிறது. இந்த பிரகாரமான உன்னதல் ஆயக்கூடிய மனிதனாகிட்டபடியினாலே அக்கடமையை உணர்ந்து மனிதனானவன் கடற்பொருளாகிய சாந்தி என்னும் சலாமத்தை அடையும் பொருட்டார் ஜலமத்து அப்படிங்கிறாங்க. சலாமத்துனா ஜலமத்து அப்படிங்கிற வெப்ப அக்னியாகி அந்த கார்த்திகை தீ யானது நமக்குள்ள பிரவேசித்தால்தான் தீட்டாகி அந்த ஜலம் வெளியாகாது. அதான் சொன்னாங்க, ஜலம் சுண்டி ஜலம் எழுதல் எரிந்தோம் என்றால் அதற்கும் ஒரு உபாயம் என்னிடத்தில் உண்டு அப்படிங்கிறாங்க. அந்த சாந்தி என்னும் சலாமத்தை அடையும் பொருட்டால் இந்த உலகத்தில் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் ஒன்றுபோல் நடாத்தும் கருணாமூர்த்தியும் அகத்தினத்தை அறிந்த அன்பர்களுக்கு அவ்வுலகத்தில் தனது சொந்த கிருபையாளனாகிய காருண்ய மூர்த்தி ஆகிய நம் தெய்வம் அவர்கள். அதனால சொன்னாங்க காருண்ய மூர்த்தி அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் என்ன பாடல் பாடுறாங்க, ஆசான் கிருபை. அந்த காருண்யம் ஆசான் கிருபை மிகுந்த அதனால அப்படின்னு அந்த கிருபையால் தான் நமக்கு அந்த பரிசுத்த பிரயாணம் கிடைக்குது அப்படிங்கிறத இறுதியில் சொன்னாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, ஒரு தெய்வ ஆசானின் பிரம்ம பிரகாசத்தி உன்னை சுட்டு கொளுத்தி இன்சியாது பூ போல் என்று உன் பாவங்களை ரட்சிக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, அப்போ அதுக்கு விளக்கு ஏத்தணும் அப்படிங்கிறாங்க. அந்த விளக்கு எப்படி எப்படிதான் ஏற்றிருக்கிறாங்க பெரியவங்க அப்படிங்கறத அந்த கார்த்திகை விளக்க பார்ப்போம். தாய்மானவர் சொல்ற, கைவிளக்கின் பின்னே போய் காண்பார் போல் மெய்ஞான மெய்விளக்கின் பின்னே போய் மெய் காண்பது எக்காலம். கைவிளக்கின் பின்னே போய் காண்பார் போல் மெய்ஞான மெய்விளக்கின் பின்னே போய் மெய் காண்பது எக்காலம். இது ஒரு அழகா நம்ம டென்ஷனா பேசணும்னா இந்த ஒரு அழகான கதை. ஒரு சிஷிய ஒரு குரு கிட்ட பாடம் இருக்குன்னா இருக்கிச்சு, அவனுடைய கிராமம் தொலைவு போக முடியாது. அப்ப அவன் என்ன சொல்றாங்க, அவரை இவ்வளவு தொலைவு விட்டா இருக்குதே எப்படி நான் போவேன் அப்படின்றான். அப்ப அந்த குரு என்ன ஒரு சுட்டி விளக்கு அவன் கையில கொடுக்குறாரு. அந்த சுட்டி விளக்கு எவ்வளவு தெரியும், கொஞ்சம் தெரியும். ஆனா அந்த சுட்டி விளக்கு அவன் கையில கொடுத்துட்டாங்க. அதான் சொல்றாங்க, கை விளக்கின் பின்னே போய் காண்பார் போல். அந்த கை விளக்கு அவன் எடுத்துட்டு போறான். அந்த விளக்கினுடைய தீபமானது அவனுக்கு முன்னே போய் வழிகாட்டுகிறது. அதெல்லாம் சொன்னாங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், நீ உள்ள வந்துட்டு நீ நடந்துட்டே போடு, நான் வரவன் பின்னாடி அப்படிங்கிறாங்க. கை விளக்கின் பின்னே போய் காண்பார் போல் அந்த மெய்விளக்கு மெய்ஞான மெய்விளக்கின் பின்னே போய் மெய் காண்பது இக்காலம். அப்ப மெய்ஞானமாகிய மெய்யாகிய ஞானமாகிய தெய்வத்தினுடைய பின்னால போனா இந்த ஞானத்தை நாம் அடையலாம். அதனாலதான் சொல்றாங்க, முகத்து கண்ணை முடுக்கி திருத்தியே அகத்து கண்ணை அறுத்து பிளந்த பின் வகுத்த ஜோதி மணி விளக்கு என்னுள்ளே தொகுத்து பார்க்க சுகம் பெற்றாய் நெஞ்சமே அப்படின்னு பாடுறாங்க. இன்னொரு பாருங்க, பகுத்த மெய்யை பல பல கூறதாய் வகுத்ததொன்றை மணிவிளக்காக்கியே கவிழ்ந்து பார்க்கும் கமல வகாரத்தை நிமிர்ந்து பார்க்க நிலை பெற்றாய் நெஞ்சமே. நெஞ்ச நிலை பெற்றதுன்னா சுவாசம் ஓடாது. அதனால சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க பாருங்க, இன்னொரு ஞானி, இருளில் ஒரு பொருள் இருந்தால் ஒரு பொருள் இருந்தால் யாவரும் காணார். கண்ணில் உருகி மெய் விளக்கதாக்கி ரூவினை நெய்யதாக்கி பொருளை கணாய் பற்றி புத்தியை திரியதாக்கி அருளின் மேல் கொளுத்தி பார்த்தால் அனைத்தையும் காணலாமே. சர்வ மூல மந்திரங்களையும் தோட்டத்துக்கு வரும் அப்படின்னாங்க. இருளில் ஒரு பொருள் இருந்தால் யாவரும் காணார். கண்ணில் உருகி நெய்யை விளக்கதாக்கி ரூகினை நெய்யதாக்கி பொருளினை கணலாய் பற்றி புத்தியை திரியதாக்கி அருளின் மேல் கொளுத்தி பார்த்தால் அனைத்தையும் காணலாமே அப்படிங்கிறாங்க. அவர்கள் ஏற்றிய விளக்குகளை
அடுத்து சொல்றாங்க இன்னொருத்தர், எப்பேற்பட்ட ஜோதி சொல்மறிந்த மறைநான்கும் 6 அங்கமாகி சொல்பொருளும் கடந்த சுடர் ஜோதி அப்படிங்கிறாங்க. பிரணபினான் எப்ப தொட்டாலும் சுட்டு இல்ல, அவங்கன்னு சொன்னாங்க. 50 வருஷத்துக்கு முன்ன தெய்வ சந்திரான் கேட்டாங்க, இன்னைக்கு சொல்லும் போது அப்படியே வருது இல்ல, சுடுது இல்ல. அது சொன்னாங்க. சொல்மறிந்த மறைநான்கும் 6 அங்கமாகி சொல்பொருளும் கடந்த சுடர் ஜோதி அப்படின்னு இன்னொரு அழகா சொன்னாங்க. செக்கர் ஒளிபவல ஒளி மின்னல் ஜோதி செழும் சுடர்த்தி அப்படிங்கிறாங்க. அடுத்து சொன்னாங்க அவியா அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் தீட்டாகி நரகத்துக்கு போயிடுறாங்க. நம்ம பிறகு நம்முடைய தெய்வத்தினுடைய கருணைக்கு பாத்திரமானவர்கள், அவங்களுக்கு அந்த அனல் அவியதே கிடையாது, மண்ணுக்குள்ள வைத்தார். அதனால சிவன் எப்படி ஆடுறாருன்னா அவியா அனலேந்தி அப்படின்னு தேவாரத்தில் சொல்றாங்க. அடுத்து சொன்னாங்க சுடர் ஜோதியால் உள்விளங்கும் ஜோதி என்றும் தூணீறு சேர்ந்து இளங்கு தோழா என்றும் அப்படின்னு அழகா பாடி வச்சிருக்கிறாங்க. அது சொன்னாங்க இல்லக விளக்குது அது இருள் கெடுப்பது. இருள்னா மரணம். அந்த இருளையாகிய மரத்தை கெடுப்பதுன்னு ஆசானுடைய அவ்வளவு வர்ஷிப்பு. அதான் சொன்னாங்க இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஆழ்வார் எப்படி வழக்கேற்றார் கார்த்திகை பண்ணா, வையமைய தகலியாக வாகனலே நெய்யாக வெய்ய கதிரோடு விளக்காக செய்ய சுடராழிதான் அடிக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராடி நீங்கள் என்று அந்த மரணமாகியதான் இடர். இடரிடுங்காரம் எனக்கரும் துணை இறைவாமி எனக்கு ஆகும் ஆகென அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதான் சுடராழிதான் அடிக்கே சூட்டினேன் சொன்மாலை நெருக்கே இடராழி நீங்கவே என்று அன்பே தகலியார் ஆர்வமே நெய்யாக இன்புறு சிந்தை திரியாக நண்புருகி ஞானத்துடன் விளக்கேற்றியே நாராயணக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படிங்கிறாங்க. இதுதான் ஞானம் அப்படிங்கிறாங்க. அடுத்த தெய்வம் எப்படி பாருங்க, தன்னுடைய ஆசான எப்பேற்பட்ட விளக்கு அப்படின்றாங்க. ஆனந்த கணிப்புல முதல் பாட்டு காப்பா வந்தது. உவனிடத்தெளிந்த ஒளிமலையின் பாதம், உவனிடத்தெளிந்த ஒளிமலையின் பாதம், குருமாதவத்தாதம் பாதம் போற்றி நவகோடி சித்தர் அபிராவிவாதம் நாட்டமடுதகலாத பெரியோர் பாதம். அப்படி சொல்றாங்க. அழகம் பாருங்க. நிபுணமணி விளக்காம் என் ஆசான் பாதம், நிபுணமணி விளக்காம் என் ஆசான் பாதம், நெடுங்காலம் கடந்த விருபாதம் போற்றி அவங்களற்றும் ஆனந்த நிலையும் கண்டு ஆனந்த கடிப்படியே அறைந்தவாறே. நிபுணமணி விளக்கா. அப்ப நிபுணமணி விளக்கு அப்படின்னு ஏன் சொல்றாங்க? தப்பில் அன்பர் சில தனிகை வெள்ளல் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கையில தப்பு இருக்கிறவங்க எவனும் கிட்டவே போக முடியாது. அப்பேற்பட்ட தப்பில் அன்பர்களை சேர்த்து அவர்களுக்கு ஆணாக இருந்து மணிவிளக்கை ஏற்றினார்கள் அப்படிங்கிறது அந்த பாடல அழகா சொல்றாங்க. அதனால இன்னொரு இடத்துலயும் கேடு குடகத்திலயும் அதே போல வருது. வேதியரே அவரோட்ச விளக்கு ஞான மெய்வழி தலைவா மேதினியை பல்லோ. அவரோட்சம் என்றால் அஞ்ஞான இருளை விரட்டக்கூடிய ஞான விளக்கை அவரேற்ற விளக்கு நம் உள்ளத்தில் ஏற்றியவர்கள் நம் தெய்வம். அதனால்தான் அவர்களை அவரோட்ச விளக்கை என்று அழைக்கிறோம். விளக்கை ஏற்றது தெய்வம், அவர்களே விளக்காக இருக்கிறார்கள். அதுதான் அழகா சொல்றாங்க நம் தெய்வம். அதனால்தான் அவர்களை அவரோட்ச விளக்கே என்று, அவர்களே விளக்கு. இன்னும் நல்ல அவர்களை பின்பற்றுவர்களாக நாம் அவரோட்சமார்கள். பரமபதத்தை அவரோட்சம் அளிக்கின்ற விளக்கு நம் குல தெய்வம் அவர்கள் அப்படிங்கிற அழகாக சொல்றாங்க. எவரை நினைத்த மாத்திரத்தில் ஞானம் உதிக்குமோ அவரை செல்வம் அனைத்தும். ஆகையால் குருவை போதிக்க வேண்டும். அவர்களை நினைத்தவுடன் மரணம் எனும் கொடியப்பா விலகிறாங்க. அப்ப அவர்கள் தான் நம்முடைய செல்வம் அப்படிங்கிறாங்க. அடிச்சுறாங்க பாருங்க. ஒரு நிமிஷம். தேசிக பிரபந்தத்துல எப்பேற்பட்ட பாடல் அவங்க அழகா சொன்னாங்க பாருங்க.
மருளற்ற தேசிகர். தேசிகர் என் துக்க உடல் நீக்கி சுக உடலை காட்டிய புன்னரங்கர்தானும் பேசினார் நாயனை பொருட்டா எண்ணி பிண்டகன் தன் நோக்கி நிற்கே என் நோக்கிய வாசி வாசிவா வரவு கண்டே முதலிட அடிக்கமலம் வாழ்வின் நெஞ்சே அப்படின்னு தேசிகர் அப்படின்னாங்க. இங்க பிரபந்தத்துல சொல்ற மருளற்ற தேசிகர் இருளையர் வானுகப்பா இந்த மையமெல்லாம் இருளற்ற இறைவன் இணையடி பூண்டு உய எண்ணுதலால் தெருளற்ற செந்தொழிற்கெல்வா எல்லாம் செல்வம் பெருகி சிறந்தவர் பால் அருளுற்ற சிந்தையினால் அழியாத பேசினாரே. ஒரு தடவை அந்த ஞானத்தை எப்படி நமக்குள்ள கொடுத்து வச்சுட்டாருன்னா என்னைக்குமே அது அழியதில்லை. அவர் எப்படி சொல்றாரு, யார் அவர் ஏற்றாரு? மருளற்ற தேசிகர் எதை ஏற்றாங்க? அருளுற்ற சிந்தையினால் அழியா விளக்கு ஏற்றினாரே. ஏற்றி மனத்தெழில் ஞான விளக்கை இருள் அனைத்து மாற்றினவருக்கு ஒரு கைமாறும் மாயனும் நான் காண்கிறேன். போற்றி யுகப்பதும் புத்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாட்டி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே அப்படின்னாங்க. இப்படி அந்த ஞான விளக்கை அவர்கள் சத்திய விளக்கை இருளற்ற விளக்கை ஏற்றாங்க. அவங்க என்ன செய்ய முடியும்? அதனாலதான் தேவ சொல்றாங்க, எம்மை பற்றி பேசு. அவங்க செய்யக்கூடிய ஒரே வேலை என்ன அப்படின்னா அவர்களை பத்தி நம்ம பேச பாருங்க. அதான் ஒரு நாள் உன் காதில் போட்டோமே அது ஏன் உன் வாயில் வரவில்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து நம்ம பெரியப்பா பாடல் அழகான பாடல் எப்படி பாருங்க. ஞானத்துடரே ஞானமணி விளக்கே ஆன அழுக்கு சிற்றம்பலத்தை ஆனந்த தேனாத அமுத சிவமே சிவமே நீ நானாய் என்னுள் நடிக்கின்ற என்னையே அப்படின்னு சொன்னாங்க. எனக்குள்ளதான் இருக்கிற அப்படிங்கிறதையும் அழகாக எடுத்து சொல்றாங்க. சொன்னாங்க எப்பேற்பட்டவங்க தெய்வம் அப்படிங்கிறத திருநாவுக்கரசர் சொல்ற பாருங்க. ஊழித்தியாய் நின்றாய் ஊழித்தியாய் நின்றாய் உள்குவார் உள்ளத்துள் வாழ்த்தியாய் நின்றாய். அப்ப பாவிகளுக்கு அவர்கள் ஊழித்தியாய் நிற்கிறாங்க. ஆனா நமக்கு காக்கின்ற தீயாகிய அவர்கள் அப்படிங்கிறாங்க. ஊழித்தியாய் நின்றார் உள்குவார் உள்ளத்தால் வாழ்த்தியாய் நின்றார் வாழ்த்துவர் வாயானி வாழ்த்தியாய் நின்றார் பரார் சடைவேல் பணிமதியும் ஆழ்த்தி ஐயாளாருக்கு ஆளாயான் மின்னானாய் உருவமானாய் வேதத்தின் பொருளுமானாய் பொன்னானாய் மணியானாய் பொறிகடல்வாய் முத்தானாய் நின்னானார் இருவருக்கும் காணும் வரிய நிமிர் ஜோதி அப்படின்னாங்க. பிரம்மா தேடினாரு, மகாவிஷ்ணு தேடினாரு, அவர்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் நிமிர் ஜோதி. அண்ணானே ஐயாளாருக்கு ஆளாயான் விட்டேனே உமக்கு நான் அடியானாக ஆகிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த விஞ்ஞானத்தை கல்வியால் பெற முடியாது. அதான் பிரம்மா கல்வியால நான் சாஸ்திரம் படிச்சு இந்த தெய்வத்தை தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னா முடியவே முடியாது. அவர்கள் இழுவுக்கு தான் போவார்கள். நான் செல்வத்தை கொடுத்து இந்த நெய்யை பெறுவேன் என்றால் அவர்களால் முடியாது. இந்த கல்வி செல்வம் இவர்களால் பெற முடியாத காண்பறிய நிமிர்ச்சோதி இந்த ரெண்டாம் கண்ணன். அப்ப என்னன்னா ஒரு குரு பெருமானார்கள் அதான் சொன்னாங்க, நமச்சிவாய வாழ்க நாகம் தாழ் வாழ்க இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க. ஆசானவர்கள் எப்பொழுது திருநெய்தாங்கி வருகிறார்களோ அதே காலத்தில் நீயும் தேகம் எடுத்து வந்தால்தான் அந்த நிமிஷத்தை நீ கண்டடைய முடியும் அப்படிங்கிறாங்க. அரசாங்க அது எப்பேற்பட்ட ஜோதி அப்படின்னா தூண்டா விளக்கின் நற்சோதி. ஜோதினா எல்லாரும் ஏற்றி பாடாட்டம் சொல்லுவாங்க. இது சொன்னாங்க, தூண்டா விளக்கின் நற்ஜோதி தொழுவார் தங்கள் துயர் தீர்ப்பாய் பூண்டா எலும்பை புறமூன்றும் பொடியா செய்த புண்ணியனை பாண்டாள் வினைகள் வைத்திருக்கும் பரமா பழையனூர் மேய ஆண்டாய் ஆலங்காளானே அடியாருக்கு அடியே நாவலே அப்படிங்கிறாங்க. எங்க பார்த்தாலும் இந்த அடுத்து நம்ம தேவன் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. ஜலத்தினில் அக்னி உருவாக இருந்ததடா ஜலத்தினில் அக்னி மூழ்கி போகும் முன்னே ஜலம் சுண்டி ஜபம் எழுதல் எழுதுவோம் என்றால் அதற்கும் ஒரு உபாயம் என்னிடத்தில் உண்டு. எல்லாரும் சொல்லுவாங்க எப்படி இப்படி எவ்வளவு எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படின்னா எம்மை நீ சரணடைவாய் அப்படிங்கிறாங்க. அதுக்குதான் என்ன சொன்னாங்க, பேச சொல்றாங்க. நம்ம ஒரு நாள் உன் காதில் போட்டேனே அது ஏன் உன் வாயில் வரவில்லை அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம தெய்வத்தை இலகுவாக நாம் பிடிக்கணும் அப்படின்னா அவர்களை பற்றி போற்றி பாடுவதுதான். அடுத்து சொன்னாங்க பாருங்க,
அவனை எப்படி நம்ம கைவசப்படுத்தலாம் அப்படின்னா, அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் அழைப்புப்படும் பரமுறையே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடவுளே கடவே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே. உயிர் ஒளிர்கின்றது, அது எப்படி இருக்குதுன்னா அறிவாக இருக்கிறது. அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுகுள் அமைந்த பேரொழியே, அன்புருவாம் பரசுரமே. அதுதான் பேரொழி, அது அன்புக்குள்ளதான் இருக்குது அப்படிங்கறத நம்ம அழகாக எடுத்து சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, அவங்க கையில என்ன இருக்குதுன்னா, அருள் அடைபடுத்த இருவிழி நோக்கும் இருளது மொழியும் இமையா நாட்டமும். இருட்டை நீக்கக்கூடிய அருள் இருக்குது, அவருடைய விழியில தேக்கி வச்சிருக்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, கண்டதை கண்டேன் தலைப்பெல்லாம் மாற அப்படின்னா, இந்த உலகத்தை பார்க்கலாம். இருளது மொழியோர் இறை உருவாகும். அப்ப அவருடைய வாக்கு மனம் என்னும் குளிரை நீக்கக்கூடியது. அடுத்து சொல்றாங்க, நன்மை எனும் திரு மூலம் அணிப்பதி நந்தி எனும் தீயில் நாயகன் தாக்கண்டே தொழுதே எழுந்தோதுக வாய்மொழி அப்படின்னு நந்தி எனும் தீயில் அப்படின்னு சொன்னாங்க. அடுப்பதி தேட இருக்குடி ஓடும் ஆவிதன் ஜோதி நீதி நன்னறியா அப்படிங்கிறாங்க. துஞ்ச அடுத்துதான் கடைசியா அந்த நம்ம கார்த்திகை தீபத்தினுடைய பாடல வராங்க பாருங்க. துஞ்சாம் துஞ்சி அங்கே தூங்குதற்கு தூண்டு குருநாதர் அனுபோகம் வேண்டும். இங்க அந்த 5வது பாட்டு என்ன சொன்னாங்க, துஞ்சா வாழ்வு வரம் துலங்கும் பாறை எங்குமே வருகின்ற ஒரு கார்த்திகையே அப்படிங்கறத தெய்வம் எப்படி சொன்னாங்க, மெய்வழி நூல்ல. துஞ்சாமும் துஞ்சி அங்கே தூங்குதற்கு தூண்டு குருநாதர் அனுபோக வேண்டும். தஞ்சம் என்று ஒரு நினைவாய் காக்கும் போது தவிடுபடியாம் பாவம் பார்க்க ஆதி அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மெய்யான தீபத்தை, கார்த்திகை தீபத்தை யமனில் ஒளிபரப்பும் அந்த மெய்யான தீபத்தை நம்ம கார்த்திகை தீபமாக கொண்டாடி, அதுதான் தெய்வம் என்ன பண்றாங்க, சத்திய மெய்வழி சபை சாலையை பத்தி கொடுந்து படைத்து இன்னால் ஒத்தையானன் தேடி கண்ட சுத்த ஞானத்தின் தீர்க்க தரிசனத்தை நாம் கண்களார அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதை இந்த அனந்தாதி தேவர்கள் கண்டார்கள். அவர்களுக்கு 1000 கோடி நமஸ்காரங்களை நாம் செய்யலாம். ஏன்னா தெய்வம் அவர்கள் திருமேல அங்கு இருக்கும் போதே அவர்களை கண்டு அனுபவித்து ருசித்து அவர்கள் தான் பாட முடியும். சிரித்தார், கழிப்பார், தேங்கிப்பார், திருவாரத்தை விழிப்பார் அப்படின்னு இதெல்லாம் அவர்கள் கண்கொண்டு கண்டாங்க. அவர்களுக்கு நம்முடைய நமஸ்காரங்களை செய்து இந்த திருக்கார்த்திகையை நாம் நிறைவாக வரவேற்போம், கொண்டாடுவோம், மரண வாழ்வை பெற வேண்டும். அப்படித்தான் நம்முடைய ஒரே இலக்காக வைப்போம் என்று கூறிய முத்திப்பேரவை தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் ஆவலாக கொண்டாட காத்துக் கொண்டிருக்கும் அந்த திருவிழாவை பற்றி நமது மாமா நமக்கு, அதாவது எளிய முறையில் மிக அழகாக அவங்களுடைய கருத்துக்களை நமக்கு தெளிவாக அந்த கார்த்திகை திருவிழாவை பற்றி நமக்கு எடுத்துக் கொண்டாங்க என்றால் அது மிகையாக. அந்த வகையில பார்க்கும்போது மாமா இன்னைக்கு அந்த கார்த்திகை திருவிழா அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம தீபம் ஏற்றி அந்த உயிராணி மணிக்கிற தீபத்தை ஏற்றி நம்ம வந்து வணக்கம் பண்ணணும் அப்படின்றது நம்ம எல்லாம் அறிந்தது. அந்த எடுத்து பேசும்போது அந்த எடுத்து தோத்திர பாடல் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து அருள் விளக்கே அப்படின்னாங்க. அங்கேயே ஃபர்ஸ்ட் விளக்கை கொண்டு வந்துட்டாங்க, அருள். அப்ப தெய்வத்தினுடைய அருளாலும் கருணையாலும் நம்ம அந்த விளக்கை வந்து நம்ம பெறணும், நம்ம ஏற்றி வச்சிருக்காங்க அப்படின்றத தான் சொல்றாங்க. அந்த தீயினுடைய கூட 3 விதமா நமக்கு எடுத்து காட்டினாங்க. தீ என்பது வந்து இருளை போக்கக்கூடியது, வெளிச்சத்தை தரக்கூடியது. அதுல ஒரு இதமான ஒரு வெப்பம் இருக்கும், குளிர்ச்சியான ஒரு வெப்பம் இருக்கும். ஆனா அந்த தீயினுடைய குணசுபாவம் வந்து அதை வந்து தன்மயமாக ஆக்கிக்கொள்ளும். எந்த பொருள் போட்டாலும் அதை எரித்தோ சுட்டோ சுடுதோ தன்மயமா ஆக்கிடும். ஆனா அப்படிப்பட்ட தீ வந்து தீ வெளிப்புற தீ. ஆனா ஆசானுடைய தீ அது வந்து அப்படி ஆக்காது. அதை வந்து தன்மயமா ஆக்கிடும். சுட்டு எரித்து அதை வந்து நசுங்காம உருவத்தை வந்து மாறுபடாம அப்படியே நம்முடைய அவயவங்களை பஞ்சபூதங்களையும் தெய்வம் எப்படி ஆனந்தங்கள் ஆக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அப்படியே இருக்காங்க. ஆனா அவங்களுடைய கண் பார்வை வேற, பார்க்கிற பார்வை வேற, சிந்திக்கிற அறிவு வேற, கண்ணு செவி வாய் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆங்காங்கு புதிதா வச்சாங்க. அப்படியே புதிதா வைக்கும் போதுதான் வந்து அவங்க அதே உருவம் தான். ஆனா அதனுடைய செயல்லாம் வேற. ஆபரேஷன் நடக்குது, 9 ஆபரேஷன் நடந்து அப்படியே நடக்குது திருப்பியும். அவங்க வந்து உபதேசம் அப்பதான் வந்து பிறக்கிறாங்க. அது யாருனால பிறக்கிறாங்க? அந்த
பிரம்மபிரகாச தீயினால அனந்தர்கள் வந்து மறுபிறப்பு எய்தாருங்க அப்படின்றத நம்ம இதன் மூலம் நம்ம அறிஞ்சிக்கலாம். ஏன்னா உருவம் மாறல, அவங்கள சுற்றி இன்சிக்கல, அவங்கள கொண்டு சன நேரம் தான், ஜன நேரம் வந்து அந்த கருவறையில வச்சு தெய்வம் வந்து அவங்கள மாற்றி பிறப்பித்தாங்க என்பதை நாம இதுல வந்து அறிஞ்சிக்கலாம். அப்ப நீதி, அந்த நீதி தான் வந்து நம்மளை வந்து இப்ப வழி நடத்தி கொண்டிருக்குது. வழி நடத்தும் நடத்தி கொண்டும் இருக்கிறது தீ. அந்த நீதி தான் அப்படின்றத மாமா இன்னைக்கு நமக்கு ரொம்ப அருமையா எடுத்துக்காட்டாங்க. அதாவது எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்களின் பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் நாயனார் பொருளை எடுத்துக்காட்டினாங்க. எல்லா விளக்கும் விளக்கல்ல, இந்த இருளை போக்குன்ற விளக்கறதான் விளக்கல்ல, நம்ம உள்ளத்துல மண்டி கிடக்குகின்ற நம்முடைய மாறான இருளை போக்குகின்ற விளக்கு தான் விளக்கு அப்படின்றது எடுத்துக்காட்டினாங்க. 69 ஜாதிகளாய் பிரிந்து கிடந்த நம் எல்லோரையும் அந்த உயிராணி தீவியை முத்தி வீட்டுல ஏற்றி வச்சிருக்கிறது தான் தெய்வத்தினுடைய தீ அப்படின்னு எடுத்துக்காட்டி, மான்மீகத்திலையும் மாமா வந்து அந்த தீயை பத்தி அவருக்கு எடுத்து சொன்னாங்க. தீ வந்து இங்க இது 71ஆம் பக்கத்துல மான்மீகத்துல மாமா சொன்னாங்க. அந்த தீ வந்து மகா மகத்துவம் பொருந்திய மெய்வெளியை உண்டு பண்ணி மக்கள் மனத்து அகத்துறைகிறான் என்ற பேருருள் கடிந்து செவ்வினடைய மறைபடா திருவிளக்கு ஏற்றி அப்ப நம்ம வந்து நரராய் தோன்றவங்க மக்களா மாத்தி, மக்களா இருக்கிறவங்க தேவனாக மாத்துறாங்க. அப்படின்னா தேவர்களுக்கு எதுங்க வித்து மாமாவுக்கு ரொம்ப பிடிச்சது. வித்துனா வந்து என்ன போடுறோமோ அதே தான் முளைக்கும். இப்ப நெல்லு விதை போட்டா நெல்லு தான் முளைக்கும், மாமர விதை போட்டா மாமரம் தான் விதைக்கும். என்ன விதை போடுறோமோ அவங்க சொல்லுவாங்க கிராமத்துல பழமொழி, நெல்லு போட்டா நெல்லு விளைக்கும், சொல்லு போட்டா சொல்லுதான் விளைக்கும் அப்படின்னுவாங்க. அப்ப வந்து இப்ப நரரை இருக்கணும், நம்ம நரரை வந்து தெய்வத்தை அடைஞ்சவொன்னா அவங்க வந்து நமக்குள்ள ஒரு ஊன்றாங்க வித்தை. எந்த வித்தை ஊன்றாங்க? நம்ம 6 மணி வணக்கத்துல நம்ம வந்து படிக்கும் போது வணக்கம் சொல்றோம், நீதி நடவு ஆதி மூல நேரமே அப்படின்னு நீதிய நமக்குள்ள விதைக்கிறாங்க. அப்புறம் கடைசியா முடிக்கும் போது இந்நாட்டுக்கு வித்தெடுக்க அந்நாட்டுக்கு வித்தெடுக்க வந்து அரசே போட்டுன்றோம். நடவுதி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அறுவடைக்கு கொண்டு வர்றாங்க. அப்ப எந்த வித்தை தேவராக அந்த நாட்டுக்குரிய வித்தை தேவராக மாத்துறாங்க. அப்படின்னா அது எப்படி மாத்துறாங்க? அவங்களுடைய தீ அருளமுத தீயினால, அருளமுத வாக்குனால, அந்த திரு வாக்குனால மனிதர்களை, அதாவது நரரா எதை வித்து தெய்வம் வெளிநாடாவில் சொல்லுவாங்க. இந்த தேவருக்கு என்ன வித்து அப்படின்னா இந்த நரன் தான் வித்து. அந்த நரனுடைய இதைத்தான் வந்து செயல்கள் எல்லாம் பூட்டி அந்த வித்தாக மாத்துறாங்க அப்படின்றதையும் ஏத்துறாங்க. விளக்குன்னு பார்த்தா நிறைய விளக்கு நமக்கு ஏற்றி வைக்கிறாங்க. தெய்வத்துக்கும் வந்து தெய்வத்தை வந்து நெய் விளக்கு ஏற்றிதான் நேர்ந்து தவம் இருந்தே நம்ம பாடல பாக்குறோம். நெய் விளக்கு ஏற்றி நேர்த்தி தவம் இருந்தேன் அப்படின்ட்டு தெய்வத்தினுடைய திரு அவதார காட்சியில பாக்குறோம். அவங்களை வந்து கூப்பிட்டு நெய் விளக்கு ஏற்றி கொண்டு வராங்க. நாம வந்து உள்ளத்துல அவங்களுக்கு வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்றத இன்னைக்கு மிக ரொம்ப அழகாக நமக்கு அதை சொன்னாங்க. ஒத்தை மனவர்களை பத்தி நிறைய பேசினாங்க. மனம் தான் ஒத்தையா இருக்கணும் அப்படின்னு, சுத்தம் அப்படின்னு, அது வடித்து தெளித்த சுத்தம் அப்படின்னாங்க. இந்த மாதிரி நிறைய நமக்கு எடுத்துக்காட்டினாங்க. அதுல இருந்து மக்கா மதினா அப்படின்னு ரொம்ப அது பொருள் புரிந்ததை எடுத்துக்காட்டினாங்க. அந்த மதிதான் நமக்கு நாமாக வந்து இன்னைக்கு அந்த தீயல எல்லோருடைய தலையிலும் எல்லோருடைய உள்ளங்களிலும் ஏற்றி வைத்தும் அந்த மரண போக்குகின்ற தீயாக இருக்கிறது என்பதை ரொம்ப சிறப்பாக மாமா எடுத்துக்காட்டினாங்க. மாமாவுடைய அந்த சிறப்பான முக்கிய நாம இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறது அந்த தீயினுடைய குணங்கள். முக்கியமா 3 குணங்களை பத்தி சொன்னாங்க. அதுல நமக்கு இது வேண்டியது வந்து அந்த பிரம்ம பிரகாச தீ வந்து மனிதனை எப்படி தேவனாக மாற்றுகிறதையும், அப்புறம் அந்த மாதங்கள்ல கார்த்திகை மாதம் 8வது மாதமா மற்றவங்களுக்கு வெளியில் உள்ளவங்களுக்கு இருக்கு, நமக்கு எட்டக்கூடிய மாதமாக, அதாவது அந்த பரமபத வாழ்வு எட்டக்கூடிய மாதமாக நமக்கு கேட்கிறாங்க. அந்த மரணக்குளிரை மாற்றிக்கிட்ட தீயாக தெய்வங்களுக்கு அவங்களுடைய திருவாக்கு நமக்கு இருக்குது. அப்புறம் இந்த கார்த்திகை பாடல் வந்து ஃபர்ஸ்ட் 3 லைன் வந்து ஒளிஞ்சிடும்ன்ற அர்த்தத்திலையும் பின்னாடி வந்து வளரக்கூடிய அந்த ஏற்றிய வரியில் இருக்காங்க. இது மக்கா மதீனாவை பத்தி சொன்னாங்க. இதை வந்து மிகவும் சிறப்பாக மாமாவுடைய வெற்றி பேர் இருந்தது. அவர்களுக்கு நம்முடைய புதுகை நிகழ்வு சார்பில் நமஸ்காரம் தெரிவித்துக் கொள்வோம்.